கடந்த 14ஆம் தேதி எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூரில் நியாய யாத்ரா என்ற ஒரு யாத்திரையை மக்களுக்கான யாத்திரையாக, நியாயம் கேட்கும் யாத்திரையாக மணிப்பூரில் தொடங்கி மும்பை வரை சென்றடைவதற்கு திட்டமிட்டு சென்று கொண்டிருக்கிறார். மணிப்பூர், நாகாலாந்து போயிருக்கும் பொழுது நேற்று அசாமில் ஒரு மிகப்பெரிய வன்முறையை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து அரங்கேற்றி இருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர்களை தாக்கியிருக்கிறார்கள். இன்று கோவிலுக்கு செல்வதற்காக ஆலய பிரவேசத்திற்கு செல்லும் பொழுது காவல்துறை தடுத்து நிறுத்தி அங்கேயும் வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. மோடியும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு அநாகரிக வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். மகாத்மா காந்தியடிகளுக்கு எப்படி பிரிட்டிஷார் தொந்தரவு கொடுத்தாரோ அதே போன்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி நடத்தும் இந்த நியாய யாத்திராவிற்கு மோடி அரசும் அசாம் அரசும் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய மேனாள் ஒன்றிய அமைச்சர், எங்களுடைய தலைவர் அண்ணன் KV தங்கபால் அவர்கள் இன்று சிறப்பு கண்டன உரையை ஆற்றியிருக்கிறார். நம்முடைய நகர தலைவர் ஒருங்கிணைச்சிருக்கிறார்கள். இனிமேல் இப்படி எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு எங்கேயாவது இந்த வன்முறையை தூண்டும் வகையில் பாஜக நடந்து கொண்டால் நாங்கள் இனிமேல் சாலையில் இருந்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டோம். எங்கெங்கெல்லாம் பாஜக RSS அலுவலகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் எங்களுடைய முற்றுகை ஆர்ப்பாட்டம் தொடருவோம். இது எச்சரிக்கை பாஜக.